மதியம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்து அருமையான குழம்பு தான் வைக்க போகிறேன். யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் வைக்க போகிறேன். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்புங்க. கருவாட்டு குழம்பு நான் ரொம்பலாம் வீடியோலாம் நம்ம சேனலில் வராது, ஏன்னா ரொம்ப வைக்க மாட்டேன். இது நேற்று நான் மார்க்கெட்டுக்கு போனேன். இந்த கருவாட்டை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா கருவாடு. இந்த 2 கருவாடும், ஒரு கருவாடு 30 ரூபா, 2 கருவாடும் 60 ரூபா. இது கருவாட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெளுத்தி கருவாடு. குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கெளுத்தி கருவாடு வந்து குழம்புக்கு அருமையாக இருக்கும், ஆனால் ரொம்ப கரையாது, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஏற்ற காய் வச்சுருக்கேன் பாருங்க. நல்ல முருங்கைக்காய், அப்புறம் சூப்பரான கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சோம்னா பட்டையை கிளப்புங்க. இப்போ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் முளைக்கீரை கிடச்சிது, முளைக்கீரையும் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து கிடஞ்சிடுவோம்ப்பா, கிடை வைக்கிற மாதிரி இருக்குது. துவட்டம்னா வலுவலுன்னு இருக்கும், அதனால இதை கிடஞ்சிடுவோம். பூண்டு போட்டு கிடஞ்சிடுவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வரவா? கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு சில பேர் கருவாட்டு குழம்பு எப்படி வைப்பாங்கன்னா தாளிக்காமல் வைப்பாங்க. வெங்காயம் இதெல்லாம் போட்டு எல்லாம் வெந்தயம்லாம் போட்டு தாளிக்க மாட்டாங்க. எல்லாம் குழம்புலாம் ரெடி பண்ணி காய்கறியெல்லாம் அதை அள்ளி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சட்டியில் ஊற்றி அடுப்பில் வச்சு எரிச்சு விடுவாங்க. பூண்டு தட்டி போட்டுக்குவாங்க. நான் வந்து அப்படி வைக்க மாட்டேங்க. நம்ம வந்து மீன் குழம்புலாம் வைக்கிறோம்ல, வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு பூண்டு தாளித்து வைப்பேன். நான் எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போமா? வாங்க. நம்ம கீரை சுத்தம் பண்ணிட்டு வந்து கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம துவட்டுறதுக்குன்னா நான் ஒரு வடிகட்டியில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வடிகட்டியில் அள்ளி வச்சுருவேன். அப்போ சுத்தமாக நம்ம தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும். நம்ம அள்ளி போட்டு துவட்டுறதுக்கு தண்ணி இல்லாமல் அந்த கீரையில் உள்ள தண்ணி ஒண்டியுமே போதும். தோட்டினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பிஞ்சு கீரையெல்லாம் தோட்டினோம்னா வலுவலுன்னு இருக்கும். நல்லா கொஞ்சம் முத்தைக்கீரையாக இருந்தால் அந்த மாதிரி தோட்டுங்க. இப்போ இந்த கீரையை நான் அலசி அள்ளி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சேர்ப்போன்னு பார்ப்போமா? இதில் நீங்கள் காரம் நிறையா சேர்ப்பீங்கன்னா ஒரு 4 பட்டை மிளகா போட்டுக்கலாம். நான் 4 பட்டை மிளகா கிள்ளி போட்டுட்டேன். அப்புறம் 10 பூண்டு பல் நல்லா உரிச்சிட்டு லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன். இதில் இப்போ நான் உப்பு இப்போ சேர்க்க மாட்டேன். நல்லா அலசிட்டு அள்ளி வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மண் சட்டியோ இல்லை நீங்கள் அலுமினியம் சட்டியோ ஏதோ எடுக்கிறீங்களா, அந்த சட்டியில் அலசிட்டு அப்படியே அள்ளி வச்சிங்கன்னா அதில் உள்ள தண்ணியே, நான் சுத்தமாக வடிகட்டாமல் சொல்கிறேன், அந்த தண்ணியே வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் கீரைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இப்போ அலசிட்டு அப்படியே அள்ளி வச்சுருக்கேன், அதனால நான் இப்போ தண்ணியெல்லாம் சேர்க்கலை. பட்டை மிளகா பூண்டு போட்டிருக்கேன், மூடி வச்சு எரிச்சிட வேண்டியதான். கீரைங்க ரெடி ஆகிட்டு இருக்கா? இப்போ வந்து நான் கருவாடு நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வச்சுருக்கிறேன். இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சோண்டு இதில் நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க வைக்காமல் நல்லா சூடு பண்ணி இதில் இப்போ சேர்த்துருவோம். கெளுத்தி கருவாடு வந்து நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க, அதனால நம்ம இதில் வெந்நீர் வச்சு சேர்த்தோம்னா இதில் உள்ள உப்பும் போயிடும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்நீர் வச்சு இதில் ஊற்றி மூடி வச்சுட்டு மற்றபடி நம்ம வெங்காயம் புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணோம்னா ஊறிடும். கீரை அள்ளி வச்சோம்ல, பார்த்துருவோமா? எவ்வளோ சட்டி ஃபுல்லாக வச்சோம், எத்தோண்டா போயிட்டு பாருங்க. இப்போ இதுலேயே இந்த தண்ணி இருக்கா, அந்த தண்ணியை என்ன செய்யணும்னா வடிகட்டிடுவோம். வடிகட்டி வச்சுட்டு பிடிச்சி மற்ற வச்சுக்கிட்டு கிடஞ்சோம்னா தைலம் மாதிரி போயிடும். இப்போ நம்ம கிடையில தான் அந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீரையை இறக்கியெல்லாம் அடுப்பில் இருக்கையிலேயே நம்ம இறக்கி வச்சு கடைஞ்சி போடணுங்க. அப்புறம் செத்த நேரம் இந்த கிடைக்கும்னு வச்சிங்கன்னா மரத்து போயிடும், நல்லா தைலம் மாதிரி கிடைய முடியாது. அவ்வளோதான். இப்போ இதை கடைஞ்சிடுமா? இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துட்டேங்க. அவ்வளோதான். ரொம்பவும் மைய மாதிரி இல்லாமல் ஒரு அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு கருவாட்டு குழம்பு தளிச்சுட்டுருவோமா? கொஞ்சமாக தாங்க நான் குழம்பு வைக்கிறேன், ஏன்னா கருவாட்டு குழம்பு தானே, அதனால் இதுவும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். நான் இருந்தாலும் கொஞ்சமாக தான் வைக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமையா, நாளைக்கு வந்து வியாழக்கிழமை, அதனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மட்டும். வெந்தயம் நல்லா வெடிக்க விட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு எடுத்து தோலெல்லாம் உரிக்கலை, சும்மாவே தட்டிட்டு வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி வச்சுருவேன். எப்போதும் போலவே நான் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். புளியெல்லாம் வந்துங்க நம்ம மீன் குழம்புக்கு எப்படி கரைப்போமோ அதே அளவு தான் புளி கரைக்கணும். அது கருவாட்டு குழம்புன்னு புளியெல்லாம் கம்மி பண்ணி கரைக்கக்கூடாது. மீன் குழம்பு மாதிரியே தான் புளி கரைக்கணும். கருவாட்டு குழம்புக்கு என்ன காய் போட்டால் சூப்பராக இருக்கும்? கத்திரிக்காய்.
அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஒரு கல் உப்பை போட்டு வதக்கணும்னா நல்லா வதக்கிடுவோம். கருவாட்டில் வேறு உப்பு இருக்கும். இந்த வெந்நீர்லாம் வச்சு சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் அது உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு பீஸ் முருங்கைக்காய் கட் பண்ணிட்டுருக்கோம். ஒரே ஒரு குச்சி முருங்கைக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சும்மாவே போடலாங்க. நான் எப்பயுமே கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சாலும் சரி என்ன வச்சாலும் சரி வதக்கிட்டு தான் போடுவேன். சாம்பார் கொஞ்சம் தான் சும்மா போடுவேன். நீங்கள் இது கருவாட்டு குழம்பு சும்மா போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சும்மாவும் போடலாம். நான் சும்மா வதக்கி கொண்டுட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் வதக்குறேன். நல்லா தான் அந்த மாதிரி வதக்கி வச்சோம்னா சும்மா அந்த முன்னாடி நான் சொன்னல அந்த மாதிரி குழம்ப எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த குழம்புலையே கத்திரிக்காய் முருங்கைக்காய் அள்ளி போட்டு கொதிக்க வைக்கிறவங்களும் இருக்காங்க. பெரியாச்சிக்கெல்லாம் கருவாட்டு கொண்டு வச்சு சாமி பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் சும்மா தான் இந்த மாதிரி தாளிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மஞ்சள் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொள்ளடுப்புலேயும் வைக்கிறாங்க. நம்மளுக்கு கொள்ளடுப்பில் வைக்க டைமும் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தேன் விளக்கத்துக்கு பயந்துட்டு நான் கொள்ளடுப்பு செய்கிறதும் கிடையாது. எனக்கு வீடியோ எடுத்தோம்னு வைப்பேன். இப்போ பாத்திரம் வளர்க்க பயந்துட்டு மெயினாக செய்ய மாட்டாங்க. வெறும் கறியாக போயிடுங்க. இப்போ இது வதங்கினதெல்லாம் போதுங்க. நம்ம குழம்பு சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு வந்து நான் வந்து மீன் குழம்பு பொடி ரெடி பண்ணுறோம்லங்க. நம்ம அந்த பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்போதும் வீட்டில் நீங்கள் என்ன பொடி புளிக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் சேர்ப்பீங்க அந்த பொடியை சேர்த்துக்குங்க. இந்த மீன் குழம்பு பொடி வந்து இந்த கருவாட்டு குழம்புலாம் வைக்கிற அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சும்மா புளிக்குழம்பு மீன் குழம்பு வச்சோம்னா அது நல்லா இருக்கா. அதுக்காக இந்த மாதிரி வெந்தயம் கரைக்கிற குழம்புக்கு வெந்தயம் போடுற குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே மீன் குழம்பு பொடி சேர்க்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ கொதிக்க விட்டுருவோம். இப்போ குழம்பு பார்த்துருவோமா. சூப்பராக தள்ளப்பட கொதிக்குது. யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு அதையும் சொல்லுங்கள். காயும் இந்த மாதிரி போட்டு வைக்கணுங்க. கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய். இப்போ நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகும் கொஞ்சோண்டு ஜீரகமும் இடித்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக தூவிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா திக்காக அருமையாக கொஞ்சோண்டு போட்டு நல்லா பிரித்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இது மாதிரி கெளுத்தி கருவாடு கிடச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக காய் கருவாட்டோட சேர்த்து வச்சுக்கலாம். மேலே என்ன எலக்ட்ரிஷன் வேலை நடக்குது. அதை போட்டு தொட்டு இடிக்கிறாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு வச்சுருக்கேன். சூப்பராக கருவாட்டு குழம்புக்கும் முட்டைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் மாம்பழம் இருக்குது. அப்புறம் முளைக்கீரை இருக்குது. கீரை ரெகுலராக கிடைக்கிது. அதனால் ரெகுலராக வாங்கணும். நல்லா புளிப்பு உரப்பு அந்த மீன் குழம்பு பொடி வேற போட்டுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க கருவாட்டு குழம்பு. நான் செஞ்ச இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு இந்த மாதிரி ஒரு முட்டை வச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.